மத்தியவராகாத்தியாரிய மகாதேசிகர் திருமாளியில் போய் அந்த சுவாமி காலையில் விழுந்து இந்த மாதிரி ஜாதகத்தை காமிச்சேன். அந்த சுவாமி சொன்னால முட்டாளே பிரபந்தன் ஜாதகத்தையும் பார்க்காமதான் சொல்லுகிறார். எந்த காலட்சேபம் ஆனால் புதிய சம்பந்தனால ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சுதர்சன சரகம் நான் வந்து பாராயணம் பண்றேன். அதுதான் நம்ம பெரியவா காட்டி கொடுத்த சுதர்சன ரக்கத்துக்கு யாரும் பயப்பட வேண்டாம். ஆனா அவருடைய அணுகுமுறை எப்படி ஹோமமானோ இது வந்து பெரிய காரியம். அதுக்கு எஸ்ஓபி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணணும். இந்த சுதர்சன சரகம் அப்படின்னு ஏன் தேவைப்பட்டதுன்னா, முக்கியமா கடைசி ஸ்லோகத்தில் எஸ்மின் இன்யஸ்ய பாலம் விஜேன ஜெகதாம் ஜங்கம ஸ்தாவராணா லக்ஷ்மீ நாராயணாக்கியம் மிதுனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். இதுன்னா ஆசிரிய வேளையோடு போக வேளையோடு வாசியற ஒரு மிதனமே உத்தேசியம். பெருமாளும் தயாரும் பேசுகிறார். என்னன்னா, இந்த சுதர்சன சரகத்தை யார் சேவிக்கிறாளோ, ஹோமத்தை பண்றாளோ, கேட்கிறாளோ, கேட்கிறாளோன்னா என்ன, நாட் ஹியரிங், நாட் லிசனிங், ஆக்டிவ் லிசனிங் அண்ட் இன்டர்னலைசேஷன். ஏன்னா சுவாமி இங்கிலீஷ்ல பேசுறது அனுமதி கொடுத்துருக்கேன். ஹியரிங்னா இங்க வந்து போடு, லிசனிங்னா இங்க வந்து இங்க நிற்கும். ஆக்டிவ் லிசனிங்னா அது என்ன ஆன்டீரியர் லோபா போஸ்டீரியர் லோபோட பிரெயின்ல இருக்கான்னு பார்க்கணும். இன்டர்னலைசிங்னா அதை அப்சார்வ் பண்ணி பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய திறனுக்கு இன்டர்னலைசிங். அந்த இன்டர்னலைசிங் மோட்ல நம்ம இருக்கணும். பெருமாள் என்ன சொல்றாருன்னா, இதை யார் கேட்கிறாளோ, ஹோமத்தை யார் பண்றாளோ, இது உனக்கு சொல்ல தெரியும் தெரியாது, வெறுமனி கேள். ஆக்டிவ் லிசனிங் மோட்ல கேட்கிறானா ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆயுஷ். வேற என்ன வேணும்? ரொம்ப நாள் இருக்கணும், நிறைய பைசா இருக்கணும், நல்லா செலவழிக்கணும், நல்லா அனுபவிக்கணும். எல்லாம் ஓகே. 5 பலன் 2 பலனும் ஏற்படும். அதை தவிர எது விரும்பினாலும் கொடு அப்படின்னு சுதர்சனுக்கு கட்டளை விட்டு பிராட்டியுடன் உலகினை படைக்கும் திருவிளையாட்டி. அதனால்தான் லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம் ஸ்பஷ்டமா போட்டார். லக்ஷ்மி இருக்கா, நாராயணன் இருக்கா, ஆசிர வேலையோடு போக வேலையோடு வாசிகர இந்த மிதுனம். வார்த்தையை பாருங்க, லக்ஷ்மி நாராயணாக்கியம் மிதுனம். அதனால இதுல எல்லா விதமான ஸ்ரேயஸும் ஏற்படும். நான் இந்த கிரந்தம் வந்து 101 ஸ்லோகம், 24 ஸ்லோகம் அந்த ஜுவாலையை பத்தி. அதனால யார் இன்டர்னலைசிங் மோடு இருந்தா கண்ணால ஜுவாலையை பாருங்க. நேவி 14 ஸ்லோகம், அறம் 12 ஸ்லோகம், நாதி 11 ஸ்லோகம், அக்ஷம் 13 ஸ்லோகம், சுதர்சன புருஷனை பத்தி 26 ஸ்லோகம். ஜுவாலை 24 காயத்ரி, நேவி 14 ஒரு பக்ஷம், அறம் 12 என்ன, இந்த மாதிரி கணக்கு. இது பூரநாராயணஜியே அப்படி நினைச்சு போட்டாரா இல்லையோ, சுதர்சனர் அந்த மாதிரி அமைச்சார். இவ்வளவு சூட்சமான விஷயங்கள் இது உள்ள இருக்கு. இதை நான் நினைச்சுட்டாங்க, சுவாமி ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ எனக்கு உள்ள போடணும். ஏன்னா அடியனுடைய குமாரனுடைய பேர் வந்து சர்மா வந்து ரங்கராமான் கோரியாம சுவாமி அவருடைய பேர். ஏன்னா அந்த சுவாமி பிரயோக சக்கர ஹஸ்தாபியாம் அப்படின்னு திருச்சேரை பெருமாளை வந்து மங்களாசாசனம் பண்றாரு. ஏன்னா இந்த சக்கரத்தினுடைய மகிமை என்னன்னா, வீரமர் மொழியை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த காணமர் வேழன் கஞ்சியெடுத்து அலற கடாவதன் காவினை தருவ ஆணையின் துயரம் தீர உள்ளூர்ந்து சென்று நின்று பார்த்தான். ஆழி தொட்டார் இராத சீத்தத்தால் சென்னிரண்டு கூறாக ஒரு தடவை சக்கரம் விட்டான்னா அந்த இடத்தை பார்த்து அது வெட்டுனா 2 வெட்டுனா வெட்டும். அதை மாதிரியும் பண்ணும் யாரு சத்ருக்கள். ஆனா நாம நல்ல எண்ணத்தை வச்சுட்டு சொன்னா நமக்கு வந்து கட்டாயமா நல்லது ஏற்படும். அதை பற்றி ஒரு விதமான சந்தேகமே இது. காரணத்துக்கு என்ன ப்ரூஃப்னா, கருட பஞ்சாசத்துல சுவாமி ஒரு ஸ்லோகத்தை எழுதுகிறார். ஏகோ விஷ்ணோ திதீய ஸ்ரீ சதுரவிதம் பஞ்சவர்ணீய ரகசியம்
षाड्गुण्यस्नेह सप्तस्वरगति अनिमा अर्थसंपन्नवात्मा देवो दंगीकरार दश शत नयन अरादि साहस्र लक्षैः विक्रीड पक्ष कोटिर सुदर्शन அந்த சுவாமி எவ்வளவு சொன்னார் 1000 தான் இந்த சுவாமி நட்சத்திரம் சொல்றார் சோ அதனால இந்த சுதர்சன சமயத்தை வந்து தேசியம் சேவிச்சிருக்கார் அவர் திருவுள்ள உட்கார்ந்துருக்கார் அதனால அவர் எப்படி ஒரு ஸ்லோகத்தை அமைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அமைச்சு அவர் 1000 சொன்னா இவர் லட்சத்தையும் கோடியும் கொடுக்குறார் அதனால நீங்க இதுல நன்னா அனுபவிச்சா இன்னைக்கு 100 பலன் எதிர்பார்த்து வந்தா அது 1000 ஆகும் இன்னும் கொஞ்சம் 1000 இன்னும் நாளும் கொடுத்தும் செய்வேன் ஆண்டாளத்துக்கு ஆகும் அதனால எல்லாம் ஆக்டிவ் லிசனிங் மோட்ல இருந்து இது சுவாமி தேசியனையும் ஞாபகம் வச்சுட்டு சுதர்சனாட்டம் இருக்கு சோழநாயகர் சொத்து இருக்கு समूढवस्य